அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கேப் விட்டு போச்சு. காரணம் எனது குடும்ப சூழ்நிலை. குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதான் காரணம். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும் பணியில் சேர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு எல்லோருக்கும் எனது மகிழ்ச்சியான அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் படித்தவங்க செலக்ட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ கரண்ட்டில் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சந்தேகம். ஏற்கனவே சிலருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது ஒரு விளக்கமாக சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் முடிக்காதவங்க என்னன்னா, அது ஒரு விருப்ப உடன்படிக்கை, கன்சென்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். அதாவது நான் இப்போ ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கேன், இந்த பயிற்சி நிலையத்தில் நான் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன், நான் பயிற்சி முடித்தவுடன் அந்த ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டு அந்தந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை அந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு மையத்தில் போய் கேட்டாங்கன்னாலும் அந்த ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை வாங்கி ஃபில்லப் பண்ணி அந்தந்த எங்கே செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரைனிங் முடித்த உடனே ரெகுலர் கரஸ் 2 பேருமே முடித்த உடனே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம செலக்ட் ஆகிட்டுமே ஜாயின் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டாம். ஜாயின் பண்ணலாம். ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்தந்த பிரின்ஸிபால்கிட்ட ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அந்தந்த மாவட்டத்தில் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணிகளை ஈஸியாக சேர்ந்துடலாம். சரியா? ஓகேவா? இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன். நான் 22ஆம் தேதியை ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். காரணம் போட முடியல, பல சூழ்நிலைகள். அது 22ஆம் தேதியில் நம்ம கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு HODன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் சர்க்குலர் கிடையாது, இது ஒரு லெட்டர் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், இத்தேர்வில் தகுதி அளிக்கும் விண்ணப்பதாரர்கள் கூட்டுறவு பயிற்சி முடிக்காதவங்க, பயிற்சியில் இருக்கிறவங்க 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி எடுத்து போய் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதில் உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். உச்ச நீதிமன்றம் ஒன்றும் சொல்லலை. செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டுறவு பயிற்சி முடிக்கலை. அதனால் பயிற்சி முடிக்காதவங்க 1 இயருக்குள்ள பயிற்சி முடிச்சுட்டு செலக்ட் ஆனவங்க அந்தந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணலாம். அதுதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க ஒரி பண்ண வேண்டாம். ட்ரைனிங் முடிக்காதவங்க நெக்ஸ்ட் செஷன் எப்போ வருதோ உடனே ஜாயின் பண்ணிடுங்க. 1 இயருக்குள்ளே ட்ரைனிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் சட்டம் இருக்குது. அந்த 1 இயருக்குள்ளே ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில மாணவ செல்வங்கள் சில இதெல்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொன்றா சொல்கிறேன். சார், எனக்கு அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. அப்புறம் அர்பன் பேங்க் தான் நிறைய கேட்குறாங்க. அப்புறம் பேக்ஸ்லவும் கேட்டிருக்காங்க. சார், பேக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலும் சரி, ஜாயின் பண்ண பிறகும் சரி, எனக்கு எவ்வளோ சேலரி வரும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை அப்லோட் பண்ணிடுறது நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்லைட்லவோ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் எப்படி உங்களுக்கு அந்த ப்ரைமரி இன்ஸ்டியூஷனில் ப்ரொமோஷன் வரும் அப்படின்றது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நீங்கள் அதை நல்ல மாதிரியே வேலை செய்யுங்க. ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேலரியெலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாருங்கள். இந்த ஸ்லைடில் இதோடு முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போது மாணவ செல்வங்களே, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா
அதுதான் 22/1/2024 ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூடைய வீடியோலலாம் பார்ட் 1 பார்ட் 2லலாம் சொல்லியிருப்பேன். அவர் தான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். அவர் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. முடிஞ்சால் ஓரளவு படிச்சிடுறேன், கேட்டுக்குங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தொடர்புடைய மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நடைபெற்று வருகிறது. இத்தேர்வில் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களில் கூட்டுறவு பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பணி அமர்வு ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடன் வழங்கப்பட வேண்டும். மாண்பமை உச்சநீதிமன்றம் ஆணையின்படி கூட்டுறவு பயிற்சியினை நிறைவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெற வேண்டிய மாதிரி விருப்ப உடன்படிக்கை படிவத்தினை இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை ஓராண்டிற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து அதற்கான சான்றிதழ் பெறப்பட்டவுடன் இவர்களுக்கு உரிய பணி அமர்வு ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பின்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் அனைத்து மண்டல மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்திற்கு பதிவாளரால் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள். இது நீங்கள் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது அடுத்த சைடில் நான் அடுத்த சைடில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். என்ன சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைட்லவும் யார் யார் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்க கேட்டு மகிழுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். தேங்க்யூ. மாணவ செல்வங்களே, இப்போ நீங்கள் ஆர்வமுடன் அர்பன் பேங்க்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அர்பன் பேங்க்கில் ஆர்வமுடன் நீங்கள் கேட்குற சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த சேலரி டீட்டெயில்ஸு இங்கே கொடுத்துருக்கேன். அர்பன் பேங்க்கில் நீங்கள் யார் யார் புதுசாக பணி சேர்ந்துருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டு தான். இது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கூடுதலாகவும் இருக்கலாம், சில இடத்துல குறைவாகவும் இருக்கலாம். ஏன்னா இதில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. சில அலவன்சஸ் எல்லாம் மாறுபடும். சில அலவன்ஸ்லாம் சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, மாறுபடும். இப்போ அர்பன் பேங்க்கில் பேசிக் பேன்னு சொல்லிட்டிங்கன்னா 11,900 பேசிக் பே 11,900. டியர்னஸ் அலவன்ஸ் விலைவாசி இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க. பேப்பர்லலாம் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அரசு ஊழியர்களுக்கு போனஸ், அரசு ஊழியர்களுக்கு பம்பர் பரிசு அளித்திருக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்கிறது அப்படின்னு பேப்பர் நியூஸில் பயங்கரமாக போடுவாங்க. அதுதான் டிஎன்எஸ் அலவன்ஸ். இந்த டிஎன்எஸ் அலவன்ஸு இப்போதைக்கு 36% அர்பன் பேங்க்கில் கொடுக்குறாங்க. அது சில பேங்க்கில் 36% தான். அது என்ன கம்மியாக இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாருங்கள். நான் 36%க்கு தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். 11,000 மினிமம் பேசிக் பே 11,900. அதுக்குண்டான டிஎன்எஸ் அலவன்ஸு 36% கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,284. அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க, வீட்டு வாடகைப்படி. அது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 4,300. சென்னை, மதுரை அந்த மாதிரி சிட்டியில் ஏ கிளாஸ் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 4,300 கொடுப்பாங்க. மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் அந்த ஹெச்ஆர்ஏ கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சென்னை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். சிசிஏனா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், அது 1,000 ரூபீஸ் கொடுப்பாங்க. அது வேரி ஆகலாம், அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அது ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீ அலவன்ஸு அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் எல்லாம் கொடுத்த பிறகு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு கீ அலவன்ஸ் கொடுப்பாங்க.
இப்போ நீங்கள் ஜோல் லோனில் இருந்தீங்கன்னா ஜோல் லோன் பெட்டகத்தில் வந்து அதுக்கு ஒன்று கீ இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், அக்கௌண்டன்ட் கிட்ட இருக்கும், செக்ரட்டரி இல்லை ஜிஎம் கிட்ட ஒரு கீ இருக்கும். அந்த கீ அலவன்ஸ் 250 ரூபா இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது சில பேங்க்ல கீ அலவன்ஸ் அதிகமாக பைலால என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. சில பேங்க்ல அதிகமாகவும் இருக்கலாம். மினிமம் 250 ரூபான்னு போட்டிருக்கேன். கிராஸ் சேலரி 21,734. எவ்வளோ? 21,734 கிராஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இது இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எவ்வரி 6 மந்த்ஸுக்கு டிஏ ஏறிட்டே போகும். அப்புறம் வந்து எவ்வரி 5 இயர்ஸுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு சேலரி ரிவைஸ் ஆகும். ரிவைஸ் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு சேலரி கூடும். மினிமம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இட் மே வேரி பேங்க் டு பேங்க் அக்கார்டிங் டு தர் பைலாஸ். அந்தந்த சங்கத்தினுடைய துணை விதிகளில் குறிப்பிட்டபடி சில அலவன்ஸ்கள்லாம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் அந்த அலவன்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரியா? இதுதான் அர்பன் பேங்க்குடைய சேலரி டீட்டெயில்ஸ். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இது அர்பன் பேங்க்குடைய சேலரி டீட்டெயில்ஸ். ஓகே. நம்ம இந்த ஸ்லைடில் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் எவ்வளோ சேலரி. எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் நிறைய எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. நிறைய பேர் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜாயின் பண்ணவங்க இப்போ இதில் வந்து எம்ப்ளாயீஸ் சொசைட்டியில் எவ்வளோ சேலரி. பேசிக் பே அதில் வந்து அடிப்படை சம்பளம் 15,000 15,000. டிஎன்எஸ் அலவன்ஸு 5,400. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு 4,300. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு 1,000. கிராஸ் அமௌண்ட்டு 25,700. இது வந்து சில சொசைட்டி ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்ட்டு 3 கிளாஸை பிரிச்சிருப்பாங்க. இது ஏ கிளாஸில் உள்ள சொசைட்டிக்குள்ள சேலரியை மட்டும் நான் போட்டிருக்கேன். பி கிளாஸில் உள்ள இருக்குது, சி கிளாஸ்ன்னு இருக்குது. ஏன்னா சில சொசைட்டியில் நல்ல கண்டினியூஸாக லாபத்தில் இருக்கிற சொசைட்டி இருக்குது, கொஞ்சம் லாபத்தில் இயங்குகிற சொசைட்டி இருக்குது, மினிமம் லாபத்தில் இயங்குகிற சொசைட்டி இருக்குது. அதுக்கு தகுந்தாற்போல் சில சேலரி மாறும், அலவன்சஸ்லாம் மாறும். இது இல்லாமல் அலவன்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு அதர் அலவன்சஸ் அந்தந்த சொசைட்டினுடைய பைலால என்ன சொல்லியிருக்கோ ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸுக்கு உண்டான சில சொசைட்டியில் நிறைய கொடுக்குறாங்க. அது அந்தந்த சொசைட்டியினுடைய பைலால என்ன இருக்குது, ஸ்பெஷல் பைலாஸ், எம்ப்ளாயீஸுடைய ஸ்பெஷல் பைலா கண்டிஷன் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் இருக்குது, சிலதை கொடுக்கலாம். இது இப்போ மினிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் அர்பன் பேங்க் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்ல மறந்துட்டேன். பட் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அர்பன் பேங்க்குக்கு சொல்லிடுறேன். அர்பன் பேங்க்கு இப்போ அசிஸ்டண்ட்டோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் அக்கௌண்டண்ட்டு. அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஜெனரல் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர். இதுதான் அர்பன் பேங்க்கில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னும் அர்பன் பேங்க்கில் அந்த கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் கேடர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, பணி நிலைத்திறன். அந்த கேடர் ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ போஸ்டிங் இருக்காங்க, எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க. சீனியர்ஸ் ஒரு 4-5 பேர் இப்போ சீனியர் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்காங்கன்னா ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குயிக்காக கிடைக்கும். இப்போ வந்து ஏஜிஎம்மு, ஜிஎம்மு, அதுக்கப்புறம் மேனேஜர், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு இருக்கும். 58 59 ஏஜுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸு உடனே ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுதான் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உடனே நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ப்ரொமோஷன் கொடுத்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேலே சீனியர்ஸ் ரிட்டையர்டு ஆக ஆக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். சில இன்ஸ்டியூஷனில் குயிக்காக வந்துடும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் வந்துடும். சில அர்பன் பேங்க்ஸ்லாம், சில அர்பன் பேங்க்ஸில் 5 இயர்ஸ் ஆகும், சில அர்பன் பேங்க்ஸில் 10 இயர்ஸ் கூட ஆகும். அதனால் நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகிடாதீங்க. ப்ரொமோஷன் வரும், சிலது குயிக்காக வரும், சிலது லேட்டாக வரும். அந்த பேங்க்கினுடைய வளர்ச்சி பொறுத்து தான். நீங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் இன்னும் விரிவடைய பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ண போஸ்டிங்ஸ் நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும். எல்லாமே ப்ரொமோஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த வங்கி அர்பன் பேங்க்கு நல்லா வளரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசாட்சியோடு நல்லா வேலை செஞ்சீங்கன்னா
இப்போ ஒரு 2 பிரான்ச் 3 பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்கு பதிலாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது அசிஸ்டண்ட் 4 பேர் தேவைப்படுது, ஒரு மேனேஜர் தேவைப்படுது, ஒரு ஏஜிஎம் தேவைப்படுது. ஒரு 6-7 போஸ்ட் கிரியேட் ஆகும். 6 போஸ்ட் கிரியேட் ஆகும்போது ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். இதுதான் ப்ரொமோஷனுடைய ஸ்ட்ரக்சர். நம்ம பாடுபட்டாதான் நம்மளுக்கு பயனுண்டு. நம்மளுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு நம்ம செவனேன்னு உட்கார்ந்து இருந்தோம்னா இருக்கிற போஸ்ட்டில் கண்டினியூஸாக இருக்க வேண்டியது 5 வருஷமோ 10 வருஷமோ. நம்ம எல்லோரும் அந்த பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து இந்த பேங்க் இன்னும் வளரணும். வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். பிரான்ச்சஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸ்கீம்ஸ் நிறைய லோன் கொடுப்பீங்க, கலெக்ஷன் பண்ணுவீங்க. லோன் கொடுத்தா மட்டும் போதாது, கலெக்ஷனும் பண்ணணும். அப்படி வளரும் போது வங்கி ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். வங்கி ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும் போது பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் ஆகும். ஸ்கீம்ஸ் நிறைய கொடுப்பீங்க, நிறைய லோன் கொடுப்பீங்க, நிறைய ரெக்கவரி பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படும் போது இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் புதுசாக வரும்போது ஏற்கனவே சீனியர்ஸ் இருந்தால் ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா, இல்லை இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். இது ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அர்பன் பேங்க். வேறஸ் இப்போ எம்ப்ளாயி சொசைட்டி ஸ்லைடில் இருக்கிறோம். நம்ம எம்ப்ளாயி சொசைட்டி ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்ப்ளாயி சொசைட்டியில் பெரிய எம்ப்ளாயி சொசைட்டியாக இருந்தால் 10 பேர் 15 பேர் வேலை செய்வாங்க. சின்ன எம்ப்ளாயி சொசைட்டியாக இருந்தால் 3 பேர் 4 பேர் வேலை செய்வாங்க. 10 பேர் வேலை செய்கிற இடத்துல செக்ரட்டரி இருப்பார், அசிஸ்டண்ட் செக்ரட்டரி இருப்பார், அக்கௌண்டன்ட் இருப்பார், சீனியர் அசிஸ்டண்ட் இருப்பார், அசிஸ்டண்ட் இருப்பாங்க, ஜூல் அப்ரைசர் இருப்பாங்க. இப்படி நான் மேலே இருந்து கீழே சொல்லியிருக்கேன். அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாயி சொசைட்டி. அங்கே இருக்கிற சீனியர்ஸ் ரிட்டையர்ட் ஆக தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அங்கே ரிட்டையர்ட் ஆகிறது கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். எம்ப்ளாயி சொசைட்டி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா அண்டர்டேக்கிங் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒவ்வொரு சொசைட்டி இருக்குது. அப்போ நம்ம இது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம்னா முடியாது. ரொம்ப ரேர் தான் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ரொம்ப ரேர் தான். அதனால் நீங்கள் எம்ப்ளாயீஸ் சொசைட்டியில் இதுதான் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நல்ல எம்ப்ளாயீஸ் சொசைட்டி, பெரிய எம்ப்ளாயீஸ் சொசைட்டினா சேலரி நிறைய கிடைக்கும். சேலரி நிறைய ஹேண்ட்ஸம் நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 கோடி 10 கோடி ப்ராஃபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டியூஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதர் தேன் சேலரிஸ் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இதர படிகள் இதர பயன்கள். அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கீ அலவன்ஸ் கிடைக்கும், டீ அலவன்ஸ் இருக்கும், யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. சில இன்ஸ்டியூஷனில் வேறு அதர் என்ன பெனிஃபிட்ஸ், அந்த இன்ஸ்டியூஷனுடைய பைலாஸ், ஸ்பெஷல் பைலாஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இது போதுமா? தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸுடைய பே டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பே இது என்ன? பேசிக் பே எவ்வளோ? பேசிக் பே அடிப்படை சம்பளம் 15,000, 15,000. டிஎன்எஸ் அலவன்ஸ் அதே தான் 36% போட்டிருப்பேன், 5,400. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 4,300. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 1,000. கிராஸ் அமௌண்ட்டு 25,700. இதுதான் உங்களுக்கு இப்போ மினிமம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே கிடைக்கக்கூடிய சம்பளம். இது அக்கார்டிங் டு அர்பன் கிரெடிட் சொசைட்டிக்கு மாறுபடும். சிலதுக்கு கொஞ்சம் வேலை மாதிரி இருக்கும், சில அலவன்சஸ் எல்லாம் மாறும். அதனால தான் நான் பைலான்னு சொல்லியிருக்கேன். அந்த பைலாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி இந்த அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சரியா? அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் என்ன ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அதே தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான். சீனியர்ஸ் 2 பேர் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காரு, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்காரு, அக்கௌண்டன்ட் இருக்காரு. இந்த 3 பேரில் யார் குயிக்காக ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அந்த போஸ்ட்டை ப்ரொமோஷனில் ஃபில்அப் பண்ணுவாங்க. நீங்கள் கீழ்நிலையிலேருந்து மறுபடியும் நீங்கள் மேலுக்கு போவீங்க. அசிஸ்டண்ட்லேருந்து அக்கௌண்டண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்து செக்ரட்டரி,
அந்த பைலால கேடர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அந்த படிநிலை திறனில் என்ன ஸ்டடி இருக்கோ அதுக்கு தகுந்த போது தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது அர்பன் கிரெடிட் சொசைட்டி. அர்பன் கிரெடிட் சொசைட்டியில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் சேலரி நல்லா கொடுப்பாங்க. ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லைடில் அன்பார்ந்த மாணவ செல்வர்களை, இந்த சைடில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், பேக்ஸ். தமிழ்நாட்டில் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கிறது பேக்ஸ் தான். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த பேக்ஸில் யார் யார் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான பே ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு உண்டான ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இப்போ அவங்களுக்கு உண்டான அடிப்படை சம்பளம் என்னன்னா 10,050, 10,050. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ? 3,618. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2,300. இது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிராமத்தில் இருக்கிறதுனால ஹெச்ஆர்ஏ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அந்தந்த வில்லேஜில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது அவங்கவுங்களுடைய பைலால இருக்கும். அந்தந்த வில்லேஜில் உங்களுக்கு அங்கே இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும். எல்லாருக்கும் பொதுவாக நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். 2,300 இருக்கலாம், குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம், அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பற்றி சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு கிடையாது, கிராமத்தில் இருந்தால் கிடையாது. ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டு 300, 400 கொடுப்பாங்க. நான் இது சிட்டி பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். சிட்டியில் பேக்ஸ் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு இதுக்காக ஒரு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போடுறேன். இது வந்து அந்த 1,000 rupees வந்து பேக்ஸில் சிசிஏ கொடுக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. மொத்தம் கிராஸ் சேலரி 16,968 அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இது குறையலாம், அதிகமாகலாம். இந்த பேக்ஸுக்கெல்லாம் ஏ கிளாஸ் சொசைட்டி, பி கிளாஸ் சொசைட்டி, சி கிளாஸ் சொசைட்டின்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த ஏ கிளாஸ் சொசைட்டிக்கு உண்டான சம்பளம் கொஞ்சம் வேரியாக இருக்கும், பி கிளாஸுக்கு கொஞ்சம் வேரியாக இருக்கும், சி கிளாஸுக்கு கொஞ்சம் வேரியாக இருக்கும். அது பார்த்துக்குங்க. அது அந்த எந்த நீங்கள் சொசைட்டியில் ஜாயின் பண்ணும்போது அங்கே தெரியும் உங்களுக்கு, அங்கே ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும். இது அப்ராக்சிமேட்டான உண்டான சேலரி தான். இது கிராமத்தில் மேக்ஸிமம் பேக்ஸு கிராமத்தில் தான் இருக்கும். கிராமத்துக்கு உண்டான சேலரி தான் இங்கே கொடுப்பாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேக்ஸு சிட்டி கிடையாது, கிராமத்தில் தான் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்லைட்லும் சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் இட் மே வேரி சொசைட்டி டு சொசைட்டி அக்கார்டிங் டு தர் பைலாஸ். உங்களுடைய சங்கத்தினுடைய துணை விதிகளின்படி தான் அங்கே சம்பளமும் இருக்கும், எம்ப்ளாயீஸுடைய கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்பெஷல் பைலாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சில சொசைட்டியில் ஸ்பெஷல் அலவன்ஸ் உண்டு. அதை நீங்கள் அங்கே ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும். நான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இதில் வீடியோவில் சொல்ல முடியாது. பார்த்துங்க, இது பேக்ஸுக்கு உண்டான சேலரி அண்ட் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஏற்கனவே சொல்கிற ஸ்லைடில் சொல்கிற மாதிரி தான் இதுக்கும். செக்ரட்டரி ரெட்டட் ஆனா கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக போவார். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாருன்னா அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக போய் உட்காருவார். அக்கௌண்டன்ட் போஸ்ட் காலி ஆகிடுச்சாலும் கீழே இருக்க அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு போவார். இங்கே அசிஸ்டன்ட் போட்டு காலி ஆகும். ரெக்ரூட்மெண்ட்டை முதலும் ஃபில்அப் பண்ணுவோம். இதுதான் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். சில பிரைமரி இன்ஸ்டியூஷன் வில்லேஜ்லலாம் பெரிய சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள், காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி சவுண்டான சொசைட்டிலாம் இருக்குது, பயங்கரமான சொசைட்டிலாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்ஸுக்கும் ஒவ்வொரு காரு, ஜீப்பெல்லாம் உண்டு. நல்ல சொசைட்டிலாம் இருக்குது. ஏ கிளாஸ் சொசைட்டி, டாப் கிளாஸ் சொசைட்டிலாம் இருக்குது. பருத்தி சொசைட்டி, இது மஞ்சள் சொசைட்டி, கரும்பு சொசைட்டி, நிறைய சொசைட்டி பேக்ஸில் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து காரு, ஜீப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய களத்து மெடெல்லாம் இருப்பாங்க. ஏதோ கொள்முதல் பண்ணுறதுக்கு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணது களத்து மெடெல்லாம் வச்சுருப்பாங்க. பயங்கரமான சொசைட்டிலாம் இருக்குது. அந்த மாதிரி சொசைட்டிலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு. நல்ல வியாபார நுணுக்கங்கள்லாம் கூட நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேக்ஸில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு நல்லது தான். நல்ல ப்ரொமோஷன் பெரிய சொசைட்டிலாம் இருக்குது. நான் தான் சொல்லணும், ஜீப்பு கார் உள்ள சொசைட்டிலாம் இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த சொசைட்டிலாம். அங்கெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பேக்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க நேரடியாக மக்களை தொடர்பு கொள்ள, விவசாயிகளை நேரடியாக தொடர்பு கொள்ள ஒரே நிறுவனம் பேக்ஸ் தான். பேக்ஸ் தான் டே டு டே அஃபேர்ஸ் நீங்கள் எல்லாரையும் பார்க்குறவங்க பேக்ஸ் தான். அதனால் இது நல்ல வாய்ப்பு. மாணவ செல்வங்களே, நீங்கள் ஜாயின் பண்ண இடத்துல இந்த பேக்ஸில் நல்ல சர்வீஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் நல்ல சர்வீஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுங்கள். கீழ்நிலையில் இருக்க மக்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண தான் நம்ம எல்லோரும் மேலாகும்.
வர முடியும். ஆகையினால பேக்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ கடைசியாக லேம்ப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மலைவாழ் மக்கள் பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் ஏரியாவில் இருக்கும். இதெல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கும். கொல்லிமலை, அந்த மாதிரி பொள்ளாச்சி, அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஹில்ஸ் கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி திருவண்ணாமலை, இந்த மாதிரி இடத்துல நிறைய லேம்ப் சொசைட்டிலாம் இருக்கும். அங்கே வந்து மலைவாழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சொசைட்டி தான் லேம்ப் சொசைட்டி. மலைவாழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சொசைட்டி தான் அது. அங்கே சில சொசைட்டியில் அந்த மூலிகையெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து அந்த மலைவாழ் மக்கள் இந்த சொசைட்டியில் விற்பாங்க. அது அந்த மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் விற்கும். கிலோன்னு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஏலக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு இன்றைக்கி ஏலக்காய் எனக்கு தெரியல, மார்க்கெட் ரேட் பார்த்துக்குங்க. முந்திரியெல்லாம் மலையில் விற்காது, ஏலக்காய் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நேரம் மிளகு, பெப்பர் இன்னும் காஸ்ட்லி. நீங்கள் 100 நம்ம வீட்டுக்கு மாதம் என்ன ஒரு 200 கிராம் மிளகு வாங்குகிறோம், அதே எவ்வளோ காஸ்ட்லி. இந்த மாதிரி அது மாதிரி மூலிகை நிறைய அந்த இங்கே நிறைய இருக்கும். அந்த சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறது ஒரு நல்லது தான். அங்கே வந்து சேலரி பார்த்திக்கும்போது பேசிக் பே எவ்வளோன்னா 16,000 16,000. டிஎன்எஸ் அலவன்ஸ் 36% போட்டிங்கன்னா 5,760. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வேரி. அது வந்து அங்கே வந்து ஹில்லில் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு பதிலாக ஹில் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹெச்ஆர்ஏவும் கொடுப்பாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. நான் 4,000 போட்டிருக்கேன், அது இருக்குமான்னு தெரியல, அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ஹில் அலவன்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் மாறும். குளிர்காலத்தில் ஹில் அலவன்ஸ் அதிகமாக இருக்கும், வெயில் காலத்தில் ஹில் அலவன்ஸ் கம்மியாக இருக்கும், சில இடத்துல ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். இப்போ அப்ராக்சிமேட்டாக கிராஸ் சேலரி எவ்வளோன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மலைவாழ் மக்கள் சொசைட்டியில் ஜாயின் பண்ணும்போது 26,760 கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக தான். இது அதிகமாகவும் கொடுக்கலாம், கம்மியாகவும் இருக்கும். ஓகே, அதுக்கு தான் நான் ஒவ்வொரு ஸ்லைடிலும் சொல்கிறேன். சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இட் மே வேரி, சொசைட்டி அக்கார்டிங் டு தர் பை லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதனால் பார்த்துங்க. இது வந்து சேலரி டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஜாயின் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கூட்டுறவில் சேர்ந்து நல்ல மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது ஒரு மனசில் நீங்கள் ஆழமாக பதிவு செஞ்சிட்டிங்கன்னா நல்ல சர்வீஸ் பண்ணலாம். எல்லாமே நல்ல போஸ்டிங்ஸ் தான். சிலது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அங்கே உள்ள சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு தெரியும். இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது சிலது சம்பளம் அதிகமாக இருக்குது, சிலது கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீலிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. உள்ளே போய் சர்வீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பயன்கள், அதனுடைய இது வந்து உங்களுக்கு மக்கள் ஒன்றி போகும்போது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்டிங் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ நான் கிட்டத்தட்ட 7 ஸ்லைடு போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த 7 ஸ்லைடும் பாருங்கள். இதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அடுத்தது என்ன, வேறு எதுக்கு தயாராகணும், நீங்கள் நல்ல முறையாக பயணம் செஞ்சுட்டு வேறு எப்படி வேலையில் எப்படி ஜாயின் பண்ணி என்ன செய்யணும், எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சில பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணி எப்படி செய்யணுன்றதை அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட் மாணவ செல்வங்களே. என்னுடைய அன்பு செல்வங்கள், இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் ஜாயின் பண்ணுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் நல்ல வேலை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.